அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வசனத்தை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள் என்று. ஆம், இந்த வார்த்தையின்படி பார்க்கிறபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் நிமித்தம் மற்றவர்களால் பகைக்கப்படும் போது, ஏளனமாய் கேவலமாய் புறக்கணிக்கப்படுகிற போது அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா சந்தோஷமாக காணப்படுவார் என்று. அப்போது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நிறைய இடங்களிலே, சொந்த குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், தெருவுகளின் மத்தியில், வேலை செய்கிறதான இடங்களில், படிக்கின்ற இடங்களில், இப்படி பல்வேறு இடங்களில் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அநேகர் பகைக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார்னா, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்று. அப்போது எந்தெந்த இடத்துலையெல்லாம் அவர் நாமத்து நிமித்தம் பகைக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அவர் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ரெண்டாவது, உங்களை யார் யாரெல்லாம் இகழ்ந்து கேவலமாய் பகைத்து உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆகவே எத்தனை நாளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரங்கள், இயேசுக்காக ஊழியம் செய்கிறதுனால எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால எனக்கு என்ன நன்மை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது, அவர் என்ன உங்களுக்கு சந்தோஷமாக காணப்படுவார். பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை இனி சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுக்கு ஒரு நல்ல பணி செய்கிற இடத்துல ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும், கனம் உண்டாகும், நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவமானப்படுத்தப்பட்டதுனால நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு உயர்வு வரும், உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு சந்தோஷமாக காணப்படுவதால். அதே வேளையில் உங்களுக்கு எதிராக புறப்பட்ட அந்த மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆகவே நீங்கள் கலங்காதீங்க. இயேசுவுக்காக நான் வாழ்ந்ததுனால இவ்வளவு நான் அவமானப்படுத்தப்பட்டேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இழப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்கள. இனி உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களுடைய கொடி வெற்றி கொடியாக பறக்கும். சத்துருக்கள் அவமானப்படுவார்கள். ஜெபம். நல்ல பிதாவே, உங்கள் நாமத்து நிமித்தம் ஆண்டவரே அடைந்த துன்பம் வேதனைகளுக்கு, ஆண்டவரே யார் யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக காணப்பட்டவர்கள் தலையை உயர்த்துகிறீர். இவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர்தாமே பல நல்ல காரியங்களை அனுமதித்து, ஆண்டவரே நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை காட்ட போகிறீங்கப்பா. அந்த நாளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற அடிமன காயங்கள், மனவேதனைகள் எல்லாம் மாறட்டும். ஆறுதல், தைரியம் அடைந்து இன்னும் ஆண்டவர் உங்கள் நாமத்து நிமித்தமாக எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.